Hi students, choose the correct answer. 11th question பார்க்க போகிறோம். இங்கே solution of dx by dy plus px equal to 0 கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனோட solution கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் போட போகிறோம். இப்போ dx by dy plus px is equal to 0. இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ dx by dy is equal to plus px ரைட் ஹேண்ட் சைடு போகும்பொழுது மைனஸ் pxன்னு ஆகிடும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ dx by மல்டிப்ளையில் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். is equal to மைனஸ் p into dyன்னு ஆகிடும். வேரியபிள் செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணிடலாம். இது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால வெளியில் வச்சிடலாம். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா log x நமக்கு கிடைக்கும். மைனஸ் பி டிஒய்யை இன்டெகிரேட் பண்ணோன்னா ஒய் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணுற கான்ஸ்டண்ட்டை லாகில் ஆட் பண்ணிக்கலாம். லாக் சி அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாக் ப்ளஸ் லாகு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும். அப்போ லாக் எக்ஸ் மைனஸ் லாக் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்ட்டு ஒய்னு கிடைக்கும். இது log m மைனஸ் log n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம log m by n அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்ட்டு ஒய். இப்போ ஆப்ஷனில் பார்த்தோம்னா எதுலேயுமே நமக்கு லாகில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லாகு நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ ஈயோட பவரில் நம்ம ரைஸ் பண்ணணும்னா ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் நமக்கு எக்ஸ் பை ஜி கிடைக்கும். இங்கே இ பவர் மைனஸ் பி இன்ட்டு ஒய்னு கிடைக்கும். இந்த சியை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் பி இன்ட்டு ஒய். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட்டில் ஏன் தப்பு ரிமைனிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே மைனஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா பிஒய் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஒய் எல்லாமே பவரில் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. நமக்கு தேவையான ஆப்ஷன் பி. Question number 12 பார்க்க போகிறோம். இங்கே secant square x is an integrating factor of the differential equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் secant square xன்னு அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போது எல்லா சம்லையும் பி வேல்யூ கொடுத்துருவாங்க, நம்ம தான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இந்த கொஷினில் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் எழுதிக்கலாம். dy by dx plus py is equal to q. இந்த ஃபார்மேட்டோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா e பவர் இன்டெக்ரல் p இன்டூ இந்த பிளேஸில் dx இருந்தால் இந்த பிளேஸில் நம்ம dx போடுவோம். இதோட ஆன்சர் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. secant square x. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இ இருக்குது, இந்த பிளேஸில் இ இல்லை. அப்போ என்ன பண்ணால் இந்த இ கேன்சல் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது லாக் இருந்தால் தான் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இந்த இங்கே என்ன இருந்திருக்கணும், லாக் இருந்திருக்கணும். அப்போ தான் இயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் secant square x இருக்கும். இப்போ நமக்கு ஃபார்மேட் படி இங்கே பவரில் இருந்ததுன்னா அந்த நம்பரை எங்கே எழுதுவோம், ஃப்ரண்ட்டில் எழுதுவோம். அப்போ இ பவர் 2 இன்ட்டு லாக் secant x அப்படின்னு வரும். பை is equal to 2 into அப்போ இந்த log secant x எந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ணணும்னா இந்த log secant x நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்படின்னா tan x-ஐ இன்டெகிரேட் பண்ணணும்னா தான் ஆன்சர் நமக்கு log secant x வரும். அப்போ இந்த பிளேஸில் இன்டெக்ரல் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இங்கே என்ன வரும், dx வரும். அப்போ பாருங்கள் இங்கே பவரில் இங்கே 2 இருக்குது, இந்த 2 நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். இ பவர் இன்டெக்ரல் 2 இன்ட்டு tan x இன்ட்டு dx. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, நமக்கு இ இன்ட்டு இன்டெக்ரல் பி இன்ட்டு dx இருக்கா. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இ இருக்குது, இன்டெக்ரல் இருக்குது, dx இருக்குது. அப்போ இந்த பிங்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, 2 tan x இருக்குது. அப்போ நமக்கு பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்,
2 tan xன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான பியோட வேல்யூ. இது அப்படியே ரிவர்ஸில் போட்டிருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள், இப்போ 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் tan x இருக்கும். tan xஐ இன்டிகிரேட் பண்ணணும்னா log secant x இருக்கும். log பிஃபோராக உள்ள நம்பர் எங்கே கொண்டு போவோம்? பவரில் கொண்டு போவோம். அப்போ ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் secant square x இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு p = 2 tan xங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Question number 13. The integrating factor of x dy by dx minus y is equal to x square கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். x dy by dx minus y is equal to x square. நமக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா dy by dx plus p into y is equal to qங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது இந்த dy by dxோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். பட் இங்கே என்னவா இருக்குது? எக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? த்ரூ அவுட்டாக 1ஆல் டிவைட் பண்ணிடலாம். இது வந்து ஃபார்மேட். இதை தான் நம்ம இப்போ எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 1 வரணுங்கிறதுனால. அப்போ dy by dx x கேன்சல் ஆகிடும். மைனஸ் இங்கே எக்ஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸால் கேன்சல் பண்ணணும்னா 2 எக்ஸில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போ பியோட வேல்யூ என்ன? -1/x. p is equal to -1/x. நமக்கு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா e இன்ட்டு இன்டெக்ரல் p இன்ட்டு இங்கே dx இருக்கிறதுனால இங்கே dx போடுவோம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். e இன்ட்டு இன்டெக்ரல் பியோட வேல்யூ -1/x. மைனஸ் நம்ம வெளியில் போட்டுக்கலாம். 1/x இன்ட்டு dx. e இன்ட்டு மைனஸ் இன்டெக்ரல் 1 இன்ட்டு dx. அப்போ dx by x கிடைக்கும். இப்போ e பவர் மைனஸ் dx by x நம்ம இன்டெகிரேட் பண்ணணும்னா log x. லாகுக்கு பிஃபோராக உள்ளதை பவரில் கொண்டு போயிடுவோம். இந்த லாகுக்கு பிஃபோராக என்ன இருக்குது? -1. அந்த -1 நம்ம பவரில் கொண்டு போக போகிறோம். அப்போ e பவர் லாக் எக்ஸ் இன்வர்ஸ்னு ஆகிடும். இந்த ஈயும் லாகையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு எக்ஸ் இன்வர்ஸ் இருக்கும். இங்கே பவரில் நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால நம்ம இந்த சைன் என்ன பண்ணிடலாம்? டினாமினேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ 1/xன்னு கிடைக்கும். இப்போ இந்த 1/xங்கிற ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ த ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 14. The solution of the differential equation dy by dx plus py is equal to qன்னு கொடுத்துருக்காங்க. where p and q are the function of xன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம சம் போடும் பொழுது ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? dy by dx plus p into y is equal to q. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷனுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? y into integral factor is equal to integral q into integral factor into dx plus cன்னு எழுதுவோம். இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும். y into அந்த பிளேஸில் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். e into இன்டெக்ரல் p இங்கே dx இருந்ததுன்னா இந்த பிளேஸில் dx தான் போடணும். is equal to இன்டெக்ரல் இந்த q அப்படியே எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஃபேக்டர் இங்கே என்ன ஃபார்முலா எழுதணுமோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வரும். இன்டெக்ரல் p into dx plus c. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ஷன் சியில் இருக்குது. பாருங்கள், y into e power integral p dx is equal to integral q into e power integral p dx plus c அப்படிங்கிற ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டு. அப்போ ஏன் டி நமக்கு தப்பு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிளேஸில் மைனஸ் இருக்குது, அதனால நமக்கு டி ஆப்ஷன் தப்பு. பி ஆன்சரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபார்முலா இல்லை. ஸோ பி ஆப்ஷன் தப்பு. இங்கே ஏ ஆப்ஷன்லேயும் பார்த்தோம்னா இங்கே இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபார்முலா இல்லை. ஸோ ஏ ஆப்ஷனும் தப்பு. சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம்டு பை எலிமினேட்டிங் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் நம்ம ஏயையும் பியையும் எலிமினேட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ y is equal to e power minus 2x into a cos x
ப்ளஸ் பி சைன் எக்ஸ். இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நம்ம இதை யூவி ஃபார்மெட்லேயே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இதை யூ இதை வின்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா d of uv is equal to uv dash plus vu dash. மேலே டேஷ் போட்டோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது யூன்னு செகண்ட் உள்ளது வின்னு எடுத்துக்கோ. அப்போ யூவை அப்படியே வச்சுக்கணும், இங்கே டேஷ் இல்லை, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். e⁻−2x அப்படியே வச்சுட்டோம். விக்கு மேலே டேஷ் இருக்குது. ஸோ இந்த வியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ ஏ மல்டிப்ளையில் உள்ள கான்ஸ்டன்ட்டு போட்டுக்கலாம். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னாக்க மைனஸ் சைன் எக்ஸ், அந்த மைனஸ் நான் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். ப்ளஸ் பி ப்ராடக்டில் இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கலாம். sin xை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாக்க cos x கிடைக்கும். இப்போ u v dash கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ப்ளஸ் சைன் v u dash. அப்போ வியை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, வியை அப்படியே வச்சுக்கலாம். a cos x ப்ளஸ் b sin x. v அப்படியே வச்சுட்டோம். யூக்கு மேலே டேஷ் இருக்குது. ஸோ யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். e⁻−2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻−2x அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே மல்டிப்ளையில் வரும். ஸோ இங்கே மல்டிப்ளையில் -2 போட்டுட்டோம். இப்போ ரெண்டுக்கும் பாருங்கள், ஏதாவது காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாமா இல்லை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், a cos x ப்ளஸ் b sin x இங்கேயும் இருக்குது, இந்த பிளேஸ்லையும் இருக்குது. இங்கேயும் e⁻−2x இருக்குது, இந்த பிளேஸ்லையும் e⁻−2x இருக்குது. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இங்கே ஒய்ங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ dy by dx is equal to e⁻−2x into -a sin x plus b cos x. இந்த டேர்முக்கு பதிலாக இது வரைக்கும் உள்ளதுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், y சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு -2 ரிமைனிங் உள்ள இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த -2yயை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணோம்னா +2yன்னு கிடைக்கும். அப்போ dy by dx plus 2y is equal to e⁻−2x into -a sin x plus b cos x அப்படின்னு கிடைக்கும். எகெயின் நமக்கு யூவி ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இன்னும் ஏயும் பியும் நம்ம எலிமினேட் பண்ணல. ஸோ எகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ dy by dxை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா என்ன கிடைக்கும், நமக்கு d² y by dx² நமக்கு கிடைக்கும். 2 மல்டிப்ளையில் உள்ள கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னாக்க dy by dx is equal to இது uv ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு யூன்னு எடுத்துக்கலாம், செகண்டு வின்னு எடுத்துக்கலாம். எகைன் இதே சேம் ஃபார்முலாவில் கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யூ அப்படியே வச்சுக்கலாம். e⁻−2x வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் இருக்குது, -a அப்படியே எழுதிக்கலாம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா cos x கிடைக்கும். ப்ளஸ் b அப்படியே வச்சுக்கலாம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -sin x கிடைக்கும். இப்போ u v dash கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது v எழுதணும். வியோட வேல்யூ பாருங்கள், -a sin x ப்ளஸ் b cos x. v எழுதிட்டோம். இப்போ இந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா e⁻−2x இன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2 கிடைக்கும். இப்போ என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்போ d² y by dx² plus 2 into dy by dx is equal to, இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ்லேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா. அப்போ e⁻−2x இன்ட்டு இங்கே மைனஸ் வெளியில் எடுத்ததுனால என்ன கிடைக்கும், ப்ளஸ் a cos x கிடைக்கும். இங்கே மைனஸை வெளியில் எடுத்ததுனால ப்ளஸ் b sin x கிடைக்கும். இதில் இருக்கு இல்லையா, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டோம்னா
மைனஸ் 2 ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி கோஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இருக்கா. அங்கே பாருங்கள் இந்த வேல்யூவும் அப்படியே சேமாக இருக்கா. இந்த மைனஸ் 2 மட்டும் இல்லை. ஸோ அந்த மைனஸ் 2 நம்ம எழுதிட்டேன். ரிமைனிங் இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம் இந்த வேல்யூவை எழுதிக்க போகிறேன். அப்போ இந்த வேல்யூ என்னென்னா dy by dx plus 2y dy by dx plus 2y. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் 2வை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into dy by dx is equal to இதில் இருக்கு இல்லையா e power minus 2x into a cos x plus b sin xன்னு அது எதோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த மைனஸ் 2வை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மைனஸ் 2 into dy by dx நெக்ஸ்ட்லேயும் மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 4y. நெக்ஸ்ட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்ம் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்ம் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into dy by dx. இந்த மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் ப்ளஸ் ஒய் ஆகிடும். மைனஸ் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் ப்ளஸ் 2 into dy by dxன்னு ஆகிடும். மைனஸ் 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்பொழுது ப்ளஸ் 4y is equal to 0. இப்போ லைக் டேர்ம்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டேர்ம் ஒன்று தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கேயும் dy by dx இருக்குது, இங்கேயும் dy by dx இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா 4 into dy by dx கிடைக்கும். இங்கே ஒரு ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு ஒய் டேர்ம் இருக்குது. நம்ம ஆட் பண்ணால் 4 + 1 5y is equal to 0. பாருங்கள் ஸ்கொயர் டேர்ம், அடுத்தது 1 பவர் 1, அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த ஆர்டரில் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. அப்போ எல்லாமே பாசிட்டிவில் உள்ள ஆப்ஷன் எது பாருங்கள் ஆப்ஷன் டி தான் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. y2 y1 அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். ரிமைனிங் ஆப்ஷன் ஏன் தப்புன்னு பாருங்கள் இங்கே நெகட்டிவில் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. இங்கேயும் பாருங்கள் நெகட்டிவ் வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. இங்கேயும் நெகட்டிவ் சைன் வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன்.